டயமண்ட் அறிவுச் சுரங்கம் நடத்துபவர் ARM நௌஃபில். மாணவ செல்வங்களின் அறிவு விருத்திக்கு வித்திட்டு உரமூட்டும் விடைநிலம். நாளைய தலைமுறையில் நல்லறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம். வானொலி பிரேயபமில் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் வாண்டியோடு வழங்கும் இலட்சி அரங்கம். இன்ப தேன் சுரங்கம். அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தோட்டும் அறிவு சுரங்கம். பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி வலயத்தின் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றும் டயமண்ட் அறிவுச் சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்தின் வரவேற்பு மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்தின் அதிபர் MSM பைசால் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீன். நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன். சம்மாந்துறை அல் மர்ஜான் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் அல் ஹாஃபில் MT அப்துல் சலாம். அம்பாறை மாவட்ட சமர்த்தி புலனாய்வு விசாரணை அதிகாரி AH முகமது ஹாரிஸ். புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சலீம். நட்பட்டிமனை CMF கல்லூரியின் பணிப்பாளரும் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM ஃபலாஹி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர், இலங்கை அரசியல் பேரவை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அபுபக்கர் ஆதம் பாபா அவர்கள். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஆசாத் M ஹனீஃபா. கல்முனை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி MH ரியாசா. டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக். மருதமனை புலவர்மணி சர்வதீன் மகா வித்தியாலயத்தின் அதிபர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் A முகமது அன்சார். நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் அதிபர் ML பதியுதீன். முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர், கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கின் தலைவர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் MIM அப்துல் மனார்.
பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். கல்முனை கல்வி வலய டயமண்ட் அறிவுச்சுரங்கம் போட்டியிலே கலந்து சிறப்பிக்கும் 2 ஆணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே மேடையின் வலது புறத்திலே காத்திருக்கின்றார்கள். இன்று இறுதிப் போட்டிக்கு தெரிவான 2 அணிகள் வரிசையில் கல்முனை மஹமூத் மாலிக் கல்லூரி தேசிய பாடசாலை அவர்களோடு போட்டியிடுவதற்காக கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணியினர். பிறந்தது உலகம் பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் கல்முனை மஹமூத் மாலிக் கல்லூரி தேசிய பாடசாலையுடைய அணி தலைவி RF அஃப்ரஹா. உங்களுக்கான கேள்வி MI1 என்பது ஒரு மிளகாய் இனம். MI என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படும் ஆராய்ச்சி நிலையம். அதையணி சென்று வெளியிருக்கலாம். மகா இலுப்பள்ளம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மாலிக் கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து வெளியிருக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய அணி தலைவர் JMR சரோஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி ஐக்கிய நாட்டு சபையில் இலங்கை எத்தனையாம் ஆண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டது என்பது உங்களுக்கான கேள்வி. 1946. இல்லை, அது என்னை சென்று ஒருவர் வெளியிருக்கலாம். 1956. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். 1948. இல்லை, 1955 என்பதே சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து வெளியிருக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மாலிக் கல்லூரி தேசிய கல்லூரியுடைய மாணவி FF சம்ஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இஸ்ரோ என அழைக்கப்படுகின்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எந்த நாட்டுக்குரியது? இந்தியா. இந்தியா என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மாலிக் கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய மாணவன் MN அர்ஹப் ஹசன். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ. பாராளுமன்ற ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது என்பது உங்களுக்கான கேள்வி. இங்கிலாந்து. இங்கிலாந்து என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. அடுத்த விடை இருக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மாலிக் கல்லூரி தேசிய பாடசாலை மாணவி IF மரிஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி ஐக்கிய நாட்டு சபையினால் ஆதிக்குடிகளின் ஆண்டு என பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1945. இல்லை, அதை சேர்ந்த ஒருவர் வெளியிருக்கலாம். 1958. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். 1993. 1993 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய மாணவன் MW சஹதி அப்துல்லா. உங்களுக்கான கேள்வி தனது வரலாற்று குறிப்புக்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்று பிரித்தானிய பிரதமர் யார்? அதை சென்று ஒருவரை அளிக்கலாம். மார்கரெட் தட்சர். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். வின்சென்ட் சர்ச்சில். வின்சென்ட் சர்ச்சில் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மாலிக் கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இதை அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர்
கல்முனை மஹமூத் மாலிர் கல்லூரி தேசிய பாடசாலை மாணவி ஜேஎஃப் இமாதா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையில் தலைமையான மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயம் எது? சிங்கவாஜாவன சரணாலயம். அதிகாரி சேர்ந்து ஒரு விருப்படி அளிக்கலாம். யாழ வில்பத்து என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மாலிர் கல்லூரி தேசிய பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய மாணவன் MA சிமாஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி மிக இலகுவான கேள்வி. நீங்கள் விளையாடுகின்ற விளையாட்டிலே இருக்கிறது. விடை, தொடர்ச்சியாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றுதல் எவ்வாறு அழைக்கப்படும்? ஹெட்ரிக் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மாலிர் கல்லூரியினுடைய தேசிய பாடசாலையின் மாணவி MSF சன்ஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, வேறு துணை இல்லை என தன்னை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்தல் எவ்வாறு அழைக்கப்படும்? ஒப்படைத்தல் எப்படி அழைக்கப்படும்? அதை அடைய சென்று வேறு ஒருவர் விடை அழைக்கலாம். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். சரணாபதி. சரணாகதி என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சரணாகதி என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய இன்றைய முதலாவது சுற்றில் இறுதி போட்டியாளர் MKM ஹனாஸ். உங்களுக்கான கேள்வி, வர்த்தக பிரசித்தி பெற்ற சங்காய் நகரம் எந்த நாட்டில் உள்ளது? சீனா என்பது சரியான விடை. பாராட்டுகள். 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்டலப்பம், மில்க் டாஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளே விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடைதெரிந்த பார்வையாளர் விரைந்து வந்து மேடையில் விடையை சொல்லி பரிசினை பெற்றுக் கொள்ளலாம். டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்கி இருக்கின்ற டயமண்ட் பால்மா உங்கள் கரங்களுக்கு பரிசாக கிடைக்க போகிறது. அந்த பரிசினை பெறுவதற்கான கேள்வி இதோ வருகிறது. 800 என்ற சுயசரிதை புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. இதோ ஒருவர் ஓடோடி வந்திருக்கின்றார். உங்களுடைய பெயர்? அலானி அஹ்மத். என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? டிஎம் நியூஸ் ஊடக வலைய அமைப்பிலே அறிவிப்பாளராக இருக்கிறேன். என்ன விடை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் என்பது சரியான விடை. பாராட்டுகள். அவருக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பது சுயாதீன தொலைக்காட்சி, வசந்தம் டிவி, அதுபோல் நேத்ரா டிவி, பத்திரிகை என பல ஊடகங்களுக்கு செய்திகளை அனுப்புகின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் அல்ஹாஜ் சாம்சுதீன் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, 2 சுற்றுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியிலே முதலாவது சுற்றிலே கல்முனை மஹமூத் மாலிர் தேசிய கல்லூரி 25 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. முதலாவது சுற்றிலே
10 புள்ளிகளால் முன்னணியில் திகழ்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இந்நிலையில் இரண்டாம் சுற்றில் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய மாணவன் அணித்தலைவர் JMR சரோஸ். உலக அரிசி ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள நாடு ஒல்லாந்து. இல்லை. அது அணி சென்று ஒருவர் விடையளிக்கலாம். இங்கிலாந்து. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். பிலிப்பைன்ஸ் என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அணி தலைவி RF அஃப்ரஹா. உங்களுக்கான கேள்வி, சூரிய மைய கொள்கைகளை முன்வைத்த கோப்பர்னிக்கஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து. இல்லை. அதே அணி சேர்ந்து ஒரு விடையளிக்கலாம். போலந்து என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய மாணவன் MN அர்ஹப் ஹசன். உங்களுக்கான கேள்வி, இலங்கையில் உயர் நீதிமன்ற கட்டட தொகுதியை அமைத்து கொடுத்த நாடு எது? அமெரிக்கா. இல்லை. அதே அணி சென்று ஒரு விடையளிக்கலாம். சீனா என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணியினர். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய கல்லூரி மாணவி FF சம்ஹா. உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? 1979ஆம் ஆண்டு. யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்திரா காந்தி. இல்லை. அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். அன்னை தெரேசா என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய மாணவன் MW சஹதி அப்துல்லா. உங்களுக்கான கேள்வி, கல்சிஃபெரோல் என்பது எந்த விட்டமின் ஆகும்? விட்டமின் டி. ஆம், சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய கல்லூரியினுடைய மாணவி IF மரிஹா. உங்களுக்கான கேள்வி, மாலைதீவின் தேசிய கீதத்துக்கு இசை அமைத்த இலங்கை நாட்டவர் யார்? ஆனந்த சமரகோன். இல்லை. அதே அணிக்கு சந்தர்ப்பம். WD அமரதேவ. ஆம், WD அமரதேவ என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய மாணவன் MA சிமாஸ். உங்களுக்கான கேள்வி, முதலாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு எது? அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். 1896. சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய கல்லூரி மாணவி JF இமாதா. உங்களுக்கான கேள்வி, 4ஆம் உதயன் என்ற மன்னன் உருவாக்கிய உள்நாட்டு வியாபார விதிமுறைகள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? பதுளை தூண் கல்வெட்டு. ஆம், சரியானபடி 3 விடைகள் அந்த கல்வெட்டுக்கு இருக்கிறது. அதிலே ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே ஒரு விடை இருந்தாலும் அவர் சொன்னபடி சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய கல்லூரி அணி. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய இன்றைய 2வது சுற்றின் இறுதி போட்டியாளர் MKM ஹனாஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையின் முதலாவது அரசி யார்? அவர் முதலாவது பிரதமர். அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். அனுலா தேவி. அனுலா தேவி என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய கல்லூரி மாணவி 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் MSF
சன்ஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, MCPA என்பது ஒரு கலைநாசினி. இந்த MCPA என்பதன் விரிவாக்கம் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. ஆதியானியை சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளுக்கும் புள்ளிகள் இல்லை. மீதைல் குளோரோபீனாக்சி அசிட்டிக் அசிட் என்பது சரியான விடை. MCPA என்பதன் விரிவாக்கம் மீதைல் குளோரோபீனாக்சி அசிட்டிக் அசிட் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டாஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் இப்பொழுது 1 கிலோகிராம் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். அடுத்து உரையாற்றுவதற்காக இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பது, பல கூட்டங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவர், இலங்கை அரசியல் பேரவையினுடைய உறுப்பினர், இப்போது பல்வேறு மாவட்டங்களிலே பல பிரதேசங்களிலே அபிவிருத்தி பணிகளை மக்களுக்காக இந்த கட்சியை கொண்டு வழங்கி வருகின்ற ஒருவர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா அவர்களை அன்பு கரவசத்துக்கு மத்தியிலே இங்கே உரையாற்ற அழைக்கின்றோம். அப்போது இந்த அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அறிவை வளர்ச்சி செய்கின்ற பாணியிலே அன்று இலங்கை வானொலியிலே புகழ் பூத்த ஒருவராக இருந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக அவரை எனக்கு ஞாபகமூட்ட முடிந்தது. எங்களை மயக்குகின்ற ஒரு குரலால் சுமார் 22 வருடங்கள் இலங்கை வானொலியிலே இந்த அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஒருவர் தான் எங்களுடைய மருகும் ARM ஜிஃப்ரி அவர்கள். அவருடைய குரல் இலங்கை வானொலியிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது சில காலங்கள். அதனைத் தொடர்ந்து இந்த அறிவு சுரங்கம் என்ற நிகழ்ச்சி அவருடைய சகோதரர் ARM நௌஃபில் அவர்களினால் இப்போது இந்த நாட்டிலே தொடரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதையிட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். குறிப்பாக இந்த அறிவு சுரங்கம் நிகழ்ச்சிகள் மூலமாக எங்களுடைய பாடசாலை பிள்ளைகளிடத்திலே மேலதிகமான கற்றலை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த கற்றல் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய விஞ்ஞான வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, அதுபோன்று அவர்களுடைய வரலாற்று ரீதியான தகவல்களை அவர்கள் சேகரிப்பது மாத்திரமல்ல, உலகத்திலே பேசப்படுகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் எதிர்காலத்திலே மேலும் மெருகூட்டப்படுவதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பல்வேறு தகவல்களை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இதை கேட்கின்றவர்களுக்கும் அவர்களுடைய பொது அறிவினை வளர்த்துக் கொள்வதற்கு இவ்வாறான நிகழ்வுகள் காரணமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. குறிப்பாக எங்களுடைய மஹமூத் மாலி கல்லூரி, அதுபோன்ற எங்களுடைய கல்முனை ஜஹீரா கல்லூரி, கல்முனை வலயத்திலே பல முன்னணி பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த முன்னணி பாடசாலைகளில் இந்த 2 பாடசாலைகளும் இன்று இந்த அறிவுச்சுடர் போட்டியிலே இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது என்பது அதிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். உண்மையிலேயே எங்களது இந்த பிரதேசத்தினுடைய கல்முனை கல்வி வலயத்திலே அதிகளவு பேசப்படுகின்ற, இலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு அதிகளவான பொறியியலாளர்களையும் வைத்தியர்களையும் பட்டதாரிகளையும் அனுப்புகின்ற பாடசாலைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கல்முனை வலயத்தில் பல பாடசாலைகள்
இந்த அறிவுச்சுடர் போட்டியிலே பங்கு கொண்டாலும் இறுதி சுற்று போட்டியிலே அவர்கள் இறுதியாக தெரிவு செய்யப்பட்ட இறுதி சுற்று போட்டியிலே பங்கு கொண்டு இன்று அவர்கள் போட்டியிலே போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்களாகவும் அதிலே தோல்வி அடைந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். தோல்வி என்பது ஒரு வெற்றிக்கு ஒரு பல படியாக அதனை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே போட்டி என்கின்ற போது வெற்றியும் தோல்வியும் சமனாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த கல்முனை வலயத்தில் இந்த 2 பாடசாலைகள் இங்கே போட்டியிடுவது எங்களுக்கு பெருமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரி நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டாஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளே விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களிலிருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். நல்லது பார்வையாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற கல்முனை வலய டயமண்ட் அறுவச்சுரங்கம் இறுதிப் போட்டியிலே கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய கல்லூரி 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டு கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை 65 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. கல்முனை கல்வி வலயத்திலே டயமண்ட் வெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வழங்கிய அறிவுச்சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியிலே இறுதிப் போட்டியில் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி 15 புள்ளிகளால் வெற்றியீட்டிக் கொண்டது. இன்றைய இறுதிப் போட்டியிலே வெற்றியீட்டி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் கல்முனை மஹமூத் மகளிர் தேசிய பாடசாலை அணியினர். 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் நட்பட்டுமுனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலய அணியினர். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரி நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டாஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளே விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களிலிருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார அறிவுச்சுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவுச் செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் பலமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். டயமண்ட் அறிவுச்சுரங்கம் கேட்டீர்கள்.
நடத்தியவர் ARM நௌஃபில். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீம்.